தொல் திருமாவளவன் தமிழ் மன்னர்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு இருக்கார். நல்ல விஷயம். எந்த தமிழ் மன்னர்களே தன் சொத்தை மொத்தம் மக்களுக்காக கொடுத்து தன் வாழ்க்கையை மொத்தம் மக்களுக்காக அர்ப்பணித்து போகும்போதே போருக்கு போகும்போதே வாகைப்பூ சூடி கொண்டு போன மலர் மாலையை சூடி கொண்டு போன முத்தரையரை எனக்கு பிடிக்காது. உலகத்தில் 3வது வல்லரசு நாடை முதல் வல்லரசு நாடை உருவிய ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர பராத்தக சோழன் இவர்களை பிடிக்காது. பாண்டியர்கள் மன்னர்கள் சிவன் கோயிலை கட்டி உலகமெங்கும் காமிச்சார்களே அவர்களை பிடிக்காது. ராவணனை பிடிக்காது, ராவணேசனை பிடிக்காது, ஈசனை பிடிக்காது, பெருமாளை பிடிக்காது, இப்படி தமிழில் சொல்லக்கூடிய முருகனை பிடிக்காது. இவர்களெல்லாம் தமிழ் மன்னர்கள் தான், இவர்களை பிடிக்காது. சரி, இவ்வளவு உங்கள் வாய் தமிழர்களை இழிவாக பேசிய திருமாவளவனே, நீங்கள் பறையரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க, வன்னியரை பிடிக்காதுன்ட்டீங்க, மொத்தமாக தமிழ் சமூகத்தை முதலியார முத்தரையரை எல்லாருமே சொல்லிட்டீங்க. தமிழ் மன்னர்களை டைரக்டாக அடித்து வீழ்த்திட்டீங்க உங்கள் வாயால் வார்த்தையால். ஏன் கிருஷ்ணதாயர் ராயர் மன்னருடைய ஆட்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். தெலுங்கு மன்னர்களையும் எங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாம் இல்லை? மதுரை ஆண்ட தெலுங்கு மன்னர்களே எங்களுக்கு பிடிக்காது, ஆந்திராவை ஆண்ட தெலுங்கு மன்னர்களே எனக்கு பிடிக்காது. இந்த மன்னர்களும் அடிமையாக வேள்வியில் விழுந்திருந்தார்கள், சமஸ்கிருத மந்திரத்தில் விழுந்திருந்தார்கள், சமஸ்கிருதத்தை தூக்கி தலைநீர் மேலே வைத்தார்கள். இந்த தெலுங்கு மன்னர்களும் எனக்கு பிடிக்காது, அவர்களை கண்டாலும் எரிச்சல் அருவருப்பாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை பதிவு செய்திருந்தால் தொல் திருமாவளவன் நேர்மையாளன், உத்தமன். ஏன் அங்கே என்ன வலிச்சிச்சு உனக்கு? என்ன வலிச்சு? தமிழ் மன்னர்கள் பிடிக்கல, தமிழுக்காக ஆண்ட எவனையும் பிடிக்கல, தமிழ் சமூகம் தமிழ் ஜாதியும் எனக்கு பிடிக்கல, பரவாயில்ல. அதே மாதிரி தானே தெலுங்கு மன்னர்களையும் எனக்கு பிடிக்கல, அவர்களும் செய்த ஆட்சி வேஸ்ட்டு, உருப்படாத ஆட்சி, இந்த மக்களுக்கான எதிரான ஆட்சி, தீமை ஆட்சி, அதிகமான சமஸ்கிருத மந்திரங்கள் ஒழிக்கப்பட்டது, கோவில் கருவறையிலேயே ஒழிக்கப்பட்டது தெலுங்கு மன்னர் ஆட்சி காலத்தில் தான் ஒரு வார்த்தை நீங்கள் பதிவு செய்திருந்தால் தொல் திருமாவளவன் நீங்கள் உத்தமன். அங்கே என்ன உங்களை கேட் போட்டு நிப்பாட்டுச்சு? நான் சொல்லட்டுமா? ஸ்டாலின் இன்னும் கருணாநிதியுடைய மகன் முன்னாடி நின்றார். அவர் உங்களை தெலுங்கு ஜாதிக்கு எதிராக, தெலுங்கு அமைச்சர்களுக்கு எதிராக, தெலுங்கு மன்னர்களுக்கு எதிராக நீ பேசியிருந்தால் உங்களை காலில் இருக்கும் பிஞ்சு செருப்பு மாதிரி தூக்கி வீசியிருப்பார். நீங்கள் தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தந்து கேவலப்படுத்தந்தே கருணாநிதி குடும்பம் குளிர்விக்க வேண்டும், அவர்கள் மனசு குளிர்ந்தால் இன்னும் 2 சீட்டு 1 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்றதுனால தான் இவ்வளோ தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தினீங்க. கருணாநிதி என்பது தமிழ் பேரா? ஸ்டாலின் என்பது தமிழ் பேரா? உதயநிதி என்பது தமிழ் பேரா? இன்பநிதி என்பது தமிழ் பேரா? நீங்கள் வச்சுருந்தீங்களா முதல்ல உங்கள் பேர் தமிழ் பேரா? அப்புறம் என்ன இதெல்லாம்? ஏன் தமிழுக்கு மட்டும் ஒரு வஞ்சனை? ஓய் செல்லம்.